நம்ம பேபி ஃபுட் சீரீஸில் செகண்ட் ரெசிபி பார்லி ரைஸ் வச்சு பார்க்கலாமா? இதுக்கு 250 கிராமில் பார்லி ரைஸ் எடுத்துக்கிட்டு 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி வைக்கலாம். 2 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் ஒயிட் கிளாத்தில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு நாள் இல்லை 1.5 நாள் வெயிலில் நல்லா காஞ்சதும் அது மீடியம் ஃப்ளேமில் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதும் பிளெண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக வரும். நீர் பூசணிக்காயை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு ஒரு 6-7 பீஸ் வர மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டுட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ண வச்சிடலாம். இப்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பார்லி ரைஸை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு ஸ்கூப் அளவுக்கு எடுத்து பார்லி ரைஸ் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதை மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பற்றிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அதோட கன்சிஸ்டன்சி திக் ஆகிடும் பாயில் ஆக. ஸோ அதை இறக்கி வச்சுட்டு இந்த மீன் டைம் நம்ம தாலும் வெஜிடபிளும் நல்லா குக் ஆகி முடிஞ்சோடனே அதையும் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 பேஸ்ட்டையுமே போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா ஆறுனவுடனே எவ்வளோ திக் ஆகிருக்குன்னு. பார்லி ரைஸ்னு இல்லை, எந்த மில்லட்ஸ்லேயும் நம்ம இதை பண்ணிக்கலாம். வீக்லி ஒரு 2 or 3 பார்லி ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தால், நீர் பூசணி இதெல்லாம் இருக்கிறனால ஃபைபர் ரிச் கண்டென்ட், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன்ஸ் இஷ்யூஸும் வராது பேபிஸ்க்கு. பாசிப்பருப்பு போட்டு என்ன ரெசிபி பண்ணாலும் அது நீ சாப்பிட்ருவாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம். பட் நான் யூஸ்வலாக லஞ்சில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கீழே இருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.